Hi students, this is Vijay Max. Exercise 4.1, question number 2. Find the period and amplitude of அப்படின்னு சொல்லிட்டு 3 subdivisions கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீரியட் ஆம்பிளிடியூட் கண்டுபிடிச்சு இன்ட்ல நான் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. இதை ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கிவன் என்ன கொடுத்துருப்பாங்க, y ஈக்குவல் டு sin 7x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம y ஈக்குவல் டு a sin alpha சொல்லிட்டு கம்பேர் பண்ணுங்க. சைனுக்கு முன்னாடி வந்த a, அந்த ஆங்கிள் எக்ஸ் பக்கத்துல வருது ஆல்பா. அப்ப நம்மளுக்கு இங்க ஏ வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ சைனுக்கு முன்னாடி எந்த வேல்யூ இல்லை அப்படின்னா 1 எடுத்துக்கணும். ஆல்பா ஆல்பான்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பக்கத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா 7. அப்போ நம்மளுக்கு ஆம்பிளிடியூட் ஃபார்முலா பாருங்க. ஸோ ஆம்பிளிடியூட் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ. ஸோ ஏட வேல்யூ 1, மாலஸ் ஆஃப் 1னா அது நம்மளுக்கு வந்து 1. அடுத்தது பீரியட். ஸோ பீரியட் நம்மளுக்கு ஃபார்முலா பாருங்க, 2 பை பை மாலஸ் ஆஃப் ஆல்பா. அப்போ 2 பை பை ஆல்பான்றது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாலஸ் ஆஃப் 7. அப்போ மாலஸ் ஆஃப் 7 ஆனாலும் நம்மளுக்கு 7 தான். ஓகே, 2 பை பை 7. இந்த மாலஸ்ன்றது பாசிட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் எழுதணும், நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் எழுதணும். ஸோ அதுக்காக மாலஸ். ஸோ இந்த அப்போ பீரியட் என்ன நமக்கு 2 பை பை 7. இது நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் 1/3 இன்டூ எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஏ வேல்யூ, ஏன்றது என்னது -1, ஆல்பான்றது பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ ஃபர்ஸ்ட் ஆம்பிளிடியூட். ஸோ ஆம்பிளிடியூட் ஃபார்முலா மாலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் -1. ஸோ மாலஸ்குள்ள நம்ம நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் கன்சிடர் as பாசிட்டிவ். தென் பீரியட். ஸோ பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 2 பை பை மாலஸ் ஆஃப் ஆல்பா. அப்போ நம்மளுக்கு 2 பை பை மாலஸ் ஆஃப் ஆல்பாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3. தென் 2 பை பை மாலஸ் ரிமூவ் பண்ணாலும் 1/3 தான். இதை நம்ம ரெசிபிள் பண்ணோம்னா 2 பை இன்டூ இந்த 1/3 ரெசிபிள் பண்ணோம்னா அது வந்து 3/1. இதை மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 2 இன்டூ 3 6 பை. சரியா? அப்போ சயின்ஸோட பீரியட் என்ன பார்த்தீங்கன்னா 6 பை. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. y ஈக்குவல் டு 4 சைன் ஆஃப் -2x. ஸோ அப்படியே இன்ட்ல கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த சைனுக்கு முன்னாடி 4 இருக்கு. அப்போ ஏர் வேல்யூ வந்து நம்மளுக்கு 4. ஆல்பா வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பக்கத்துல உங்களுக்கு -2 இருக்கு. அப்போ ஆல்பா வேல்யூ வந்து -2. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஆம்பிளிடியூட் கண்டுபிடிக்கிறோம். ஆம்பிளிடியூட ஃபார்முலா பாருங்க, இன்ட்ல கொடுத்துருக்கேன் மாலஸ் ஆஃப் ஏ. ஸோ ஏ வேல்யூ நம்மளுக்கு வந்து 4. அப்போ மாலஸ் ஆஃப் 4 நம்மளுக்கு வந்து 4. தென் பீரியட். பீரியட் ஃபார்முலா பாருங்க, 2 பை பை மாலஸ் ஆஃப் ஆல்பா. திஸ் இஸ் 2 பை பை மாலஸ் ஆஃப் ஆல்பா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து -2. ஸோ மாலஸ்க்கு -2 வந்தாலும் அது கன்சிடர் as பாசிட்டிவ். இதை பாசிட்டிவா சொல்லுவோம். அப்போ நம்ம கண்டிப்பா என்ன இது +2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா கண்டிப்பா இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 5.